வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகம், தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு அறிவிப்பை அரசு சென்ற மாதத்திலிருந்தே அறிவித்திருக்காங்க. போக்குவரத்து கழகத்துல டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்கள் அனைத்துமே எப்ப நிரப்புறாங்க அப்படின்ட்டு எல்லோருமே கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. இவர்களுக்கு உண்டான பதில் இந்த வீடியோல பார்க்கலாங்க. முதல்ல சொல்லிடுற இந்த போக்குவரத்து கழகத்துறையில ஏன் இவ்வளவு நாள் கால தாமதம்? டிஎன்எஸ்டிசி ரெக்யூர்மெண்ட்ல ஏன் இவ்வளவு கால தாமதங்கள் எங்கிருந்து நிலவுது? போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர் ஆல்ரெடி எடுப்போம். நாங்க இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர் பணியிடங்களை எடுப்பதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டுட்டோம். இது எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க. தற்பொழுது இந்த காணொலி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓ பத்தி தான் நாம பேச இருக்கோம். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 2800 வேகன்சிஸ் டிஎன்பிசி அந்த டிஎன்எஸ்சிசி மூலமா எடுக்க போறதாகும். அதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் மற்றும் டிஎன்பிசி அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எடுக்க போறதாகவும் ஜாப் நமக்கு சொல்லியிருந்தாங்க. டிரைவர், கண்டக்டர் டெக்னிக்கல் ஜாப் டிஎன்பிசி மூலமாக தான் எடுக்க போறாங்க ஜிஓவும் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட மெட்டீரியல் எல்லாமே கொடுங்க, இலவசமா கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மெட்டீரியல் இலவசமா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மெட்டீரியல் டிஎன்எஸ்டிசி உடைய மெட்டீரியல் எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இது ஐடிஐ படிச்சவங்களுக்கு உதவுமா, யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திருக்காங்க. அப்ளை பண்ற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் வேர்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகத்துல இருக்கிற விதிமுறைகள், என்னென்ன விதிமுறைகளை பயன்படுத்தி போக்குவரத்து கழகங்கள் இயக்கப்படுகிறது, இந்த மாதிரி பட்டியல்கள் அனைத்துமே ஒரு பிடிஎஃப் ஃபைலா நாம கொடுக்க இருக்குங்க. இதை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு இலவசமாக மட்டுமே கொடுக்க இருக்கும். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இந்த மெட்டீரியலை நீங்க பெற்றுக்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல அப்ளை பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க தனியா அப்ளை பண்ணலாம். ஐடி படிச்சவங்களும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எங்க வரும்? டிஎன்பிசி அதாவது டிஎன்பிஎஸ்சி வச்சாங்கன்னா எப்போ வரும்? டிஎன்பிசியில் ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. இந்த ஆண்டோடைய இன்னும் 2 தினங்கள்ல ஆனுவல் பிளானர் வந்துடும். அந்த ஆனுவல் பிளானர்ல டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிபிகேஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. டெக்னிக்கல் ஜாப் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மாச காலம் கண்டிப்பா டைம் இருக்குங்க. போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட டிரைவர், கண்டக்டர் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் நீங்க வாங்காம இருந்தீங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை மெட்டீரியல் பைல பிடிஎஃப் பைல்களை இலவசமா கமெண்ட் செக்ஷன் மூலமா பெற்றுக்கொள்ளலாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.